நிறைய நாடுகள் இம்ப்ளிமெண்ட் ஆன ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பெரும்பாலானவர்கள் இதை பார்த்திருப்போம், பட் ஸ்டில் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோ. நான் இப்போ இருக்கிறது விம்பிள்டன் ட்ரெயின் ஸ்டேஷன். எக்ஸாக்டா நம்ம இருக்குது பிளாட்ஃபார்ம் 10A 10B ட்ராம்கான பிளாட்ஃபார்ம். இந்த சைடில் விம்பிள்டன்ல இருந்தா ட்ராம் சர்வீஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் இங்க வந்த புதுசுல எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சு. என்னன்னா இது வந்து ப்ரீ புக் பண்ணுமா, டேப் பண்ணுமான்னு சொல்லி. இதுவும் ஆஸ் யூஷுவல் வித்தின் லண்டன் எப்படி நம்ம டிராவல் பண்ணுமோ அது மாதிரி தான். லைக் ஆயிஸ்டர் கார்டு, பேங்க் கார்டு, மொபைல் டேப்பிங்னு சொல்லி ஜஸ்ட் டேப் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. ஸோ பார்க்காதவங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது என்னன்னு தெரியுமா? அதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். குளிர் நாடுகள் எல்லாத்துலயும் இந்த மாதிரி ட்ரெயின் ஸ்டேஷன்ல ஒரு வார்ம்கான ரூம் இருக்கும். இங்க ஹீட்டர் வச்சிருப்பாங்க. வெளியில குளிரா இருக்கிறதுனால அது தப்பிக்கிறதுக்காக. அங்கே வந்து சார்ஜிங் போர்ட்டல் இருக்கும். இது ட்ரெயின் ஜெர்னியை ட்ராக் பண்ணி தெரிஞ்சிருக்கான QR கோட். சிம்பிளா சொல்லணும்னா கொஸ்டின் கேட் ஸ்டேஷன் மாஸ்டர் உசுர வாங்காம இருக்குது. கமிங் டு த பாயிண்ட், வயர்லெஸ் சார்ஜிங் நம்ம ஊர்ல வச்சிருப்பாங்களா, எல்லாமே இருக்கும், ஆனா ஒர்க் ஆகாது. இப்போ இது ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ண போறோம். மொபைல்ல இருந்து வீடியோ எடுக்கிறதுனால இப்போ ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ வச்ச உடனே சார்ஜிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட்,